1977 வந்த தீபம் திரைப்படம். இந்த படத்தை இசையமைச்சிருந்தார் இசைஞானி திரு இளையராஜா. பாடலை பாடியவர்கள் திருமிகு டி.எம். சௌந்தரராஜன், எஸ். ஜானகி அம்மா. இந்த பாடலை எழுதியவர் புலமை பித்தன் ஐயா. திருமிகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் சுஜாதா மேடமும் நடிச்சிருப்பாங்க. ஜானகி அம்மா 1938 பிறந்தவங்க. 40,000க்கு மேலே பாடல்களை பாடியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு எல்லா மொழியிலையும் பாடியிருக்காங்க. 4 முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க. 1957 விதியின் விளையாட்டுங்கிற முதல் படத்தில் பாட ஆரம்பித்தாங்க. 33 மாநில விருது வாங்கியிருக்காங்க. 1986 கலைமாமணி அவார்டு. 2013 பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. அதை அவங்க வாங்க மறுத்துட்டாங்க, தாமதமாக வந்ததுன்னு. இந்த பாடலில் சுஜாதா மேடம் நடிச்சிருப்பாங்க. அவ்வளவு நளினமாக, அவ்வளவு அழகாக, அற்புதமான நடிகை. 1952 இலங்கையில் பிறந்தவங்க. 2011 இதய நோயினால் இறந்துட்டாங்க. அவங்க அவள் ஒரு தொடர்கதை படம் மூலமாக அறிமுகமானவங்க. 100க்கு மேலே படம் நடிச்சிருக்காங்க. அருமையான வரிகள், நல்ல லொக்கேஷன். எடுத்த இடம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழகாக இருக்கும். அதாவது முதல்ல பார்த்தா ஒரு ஒரு கேரளா டைப்பான பில்டிங்கு. அதில் ஒரு 7 கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. 7 கம்பார்ட்மெண்ட்டு. அதில் மையத்தில் அவங்க நிற்பாங்க, கை 2 பக்கமாக வச்சுக்கிட்டு. திருமிகு சிவாஜி கணேசன் ஒரு இயற்கையான புல்வெளியில் நடந்து வருவார். அந்த நிழல் ஒரு பக்கம் தெரியும். அருமையான மரங்கள், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த அழகு. அப்படியே அவங்க 2 பேரும் சேர்ந்து நடந்து அப்படியே போவாங்க. இந்த பின்பக்கம் ஃபுல்லாக மரம் அற்புதமாக இருக்கும். அந்த சென்ட்ரலில் ஒருத்தர் அப்படியே கட்டி தழுவிக்கிட்டு இந்த பாடலை பாட ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஆண்மகன் பாடுவார். அந்த பூரத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்புக்கரத்தில் ஒரு மகாராஜன். அந்த பூரத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்புக்கரத்தில் ஒரு மகாராஜன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திரு சபைக்கு வழி கேட்டாள். இந்த இடத்துல பாடிட்டு பக்கத்துலேயே ஒரு அழகான பில்டிங் வரும். இந்த எல்லாமே கேரளா டைப்பாக இருக்கும். முதல்ல வெளியில் பாடுவாங்க, திரும்ப அந்த பில்டிங்குள்ளே போய் நின்று அருமையாக பாடுவாங்க. இந்த மாதிரி அருமையாக இருக்கும். அந்த லொக்கேஷன், பின்பக்கம் ஒரு வீடு, இந்த முன்னாடி ஒரு வீடு அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. பார்த்தாலே அந்த ஏரியாவே சுற்றி மரங்கள், இயற்கை வெளி, அப்படி ஒரு அழகாக இருக்கும். அடுத்தபடியாக சாமந்தி பூக்கள் மலர்ந்தன. அப்போ இந்த பெண் சொல்கிறா, சாமந்தி பூக்கள் மலர்ந்தன. உடனே ஆண்மகன், இரு சந்தன தேர்கள் அசைந்தன. இந்த பூ பெண்ணை சொல்கிறான், நான் தயாராகிட்டேன் அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், நீ கிடையாது, 2 பேரும் சேர்ந்து தேர் மாதிரி அழகாக அமைஞ்சிருக்கோம் நம்ம. சாமந்தி பூக்கள் மலர்ந்தன, இரு சந்தன தேர்கள் அசைந்தன. அடுத்தபடியாக பெண் பாடுறா, பாவை இதழிரண்டும் கோவை. ஆண், அமுத ரசம் தேவை பெண் என அழைக்கும் பார்வை. 2 இதழும் கோவப்பழம் மாதிரி இருக்குன்னு பெண் சொன்ன உடனேயும் அமுத ரசம் வேணும்னு அவன் கேட்குறான். உடனே அதுக்கு தான் இந்த பார்வையா அப்படின்னு அவன் கேட்குறான். பாவை இதழிரண்டும் கோவை, அமுத ரசம் தேவை என அழைக்கும் பார்வையோ. அந்த பூரத்தில் ஒரு மகாராஜன், அவன். இந்த இடத்துல அங்கே ஒரு மகாராணின்னு இங்கே மகாராஜன் மாறி வரும். அந்த பூரத்தில் ஒரு மகாராஜன், அவள் அன்புக்கரத்தில் ஒரு மகாராணி.
ஆசை கனிந்து வர அவன் பார்த்தான், அன்னம் தலை குனிந்து நிலம் பார்த்தாள். அவன் ஆசையோடு பார்க்குறான், அன்னம்னு தன்னை சொல்கிறான். நான் வந்து தலை குனிஞ்சி அவனை பார்க்குறேன் அப்படின்னு அருமையாக அந்த அருமையான வார்த்தைகள். ஒரு இடமும் அழகாக இருக்கும். இந்த லொக்கேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு கண்ணுக்கு வந்து அப்படி ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பு இது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பாலத்துக்கிட்ட வருவாங்க. அந்த இடத்துல ஒரு மஞ்சள் சேலை அணிஞ்சிருப்பாங்க சுஜாதா மேடம். அப்படி ஒரு அழகான தோற்றத்தோடு இருப்பாங்க. அப்போ இவர் அந்த கழுத்துக்கிட்ட அந்த அம்மாவுடைய கழுத்துக்கிட்ட வந்து தலையை வச்சு அழகாக வருங்களேன், அழகாக இருக்கும் அந்த இடத்துல. சங்கு வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அந்தி மாலை. சங்கு வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, அவள் சங்கமத்தின் சுகத்துக்கு அந்தி மாலை. உன் கழுத்து சங்கு மாதிரி அழகாக இருக்குது, அதுக்கு தங்க மாலை அருமையாக இருக்குது. தேவதை மாதிரி இருப்பாங்க அந்த எல்லோ சேரீயில். ஆனால் இந்த சங்கமம் ஆகும்போது எப்போ அந்தி மாலையில் நடக்கும், அதுதான் அழகு. உடனே அந்த பெண்ணரசி பாடுவாங்க, குங்குமத்தின் இதழ் சின்னம் தந்த காலை, குங்குமத்தின் இதழ் சின்னம் தந்த காலை, அவன் கொள்ளை கொள்ளை துடித்தது என்ன பார்வை. அவன் பார்வை கொள்ளை அடிக்குது என்ன. அப்படி குங்குமத்தின் இதழ் சின்னம் தந்த காலை, அவன் கொள்ளை கொள்ளை துடித்தது என்ன பார்வை அப்படி சொல்லி பிடிச்ச உடனேயும், அது பார்வை அல்ல பாஷை என்று கூறடி என்றான். அது ஏடி என்னுடைய பார்வைன்னு சொல்கிற, என்னுடைய பாஷையாக சொல்லு அப்படின்றான். உடனே அந்த பெண்மணி, அந்த பூரத்தில் ஒரு மகராஜன், அவள் அன்பு கரத்தில் ஒரு மகாராணி. அடுத்தபடியா ஆண் பாடுறான், கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருசபைக்கு வழி கேட்டாள். இந்த பாட்டில் ஒரு சிறப்பு என்னென்னா, அருமையாக தண்ணி வரக்கூடிய ஒரு டேம் கிட்ட எடுத்திருப்பாங்க. லாங் ஷாட்டு, க்ளோஸ் ஷாட் இப்படின்னு. இந்த தண்ணி அப்படி ஃபாஸ்ட்டாக பாயும். அவ்வளோ ஒரு கண்ணுக்கு வந்து அந்த தண்ணி போகிற அழகு. அந்த தண்ணியிலேயே அவங்க அந்த பாடலை நிறைய இடத்துல அந்த தண்ணிக்கு பக்கத்தில் வச்சு ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த டேம் பக்கத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். முத்து சிப்பி திறந்தது வண்ணம் பார்த்து, மழை முத்து வந்து விழுந்தது வண்ணம் பூத்து. இதுக்கிடையில் அந்த பாடலில் 2 பேரும் ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே பறக்கிற மாதிரி, அந்த ட்ராலியில் வச்சு அப்படியே போகிற மாதிரி, அந்த ஒரு சீனும் அவ்வளவு அழகாக எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தனித்தனியாக 2 இடத்துலேருந்து 2 பேர் வருவாங்க. இந்த மாதிரி தனியாக வருவாங்க. அந்த இடத்துல அவர் வந்து என்ன கேட்பாருன்னா, ஒரு நமக்கு ஒரு குழந்தை உட்காந்துருப்பாங்க. அப்போ குழந்தை ஒன்று நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அழகாக. அப்போ அந்த பெண்ணு வெக்கப்பட்டுட்டு நவுந்து போவாங்க. ஒரு சீனில் இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை ஒரு கேமராமேன் அவ்வளோ அழகாக அந்த இயற்கையோடு எடுத்திருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ அந்த வெக்கப்பட்டு போய் அப்புறம் 2 பேரும் பக்கத்தில் இருந்து அந்த கடைசி வரிகளை பாடுவாங்க. எப்படி பாடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, முத்துச்சிப்பி திறந்தது விண்ணை பார்த்து, உடனே பெண், மழை முத்து வந்து விழுந்தது வண்ணம் பூத்து. ஆண்மகன், பித்தம் ஒன்று வளர்ந்தது முத்தம் கேட்டு, உங்கள்கிட்ட ஒரு முத்தம் கேட்குறேன் அப்படின்ட்டு அப்படியே லேசாக படுத்துக்கிட்டு 2 பேரும் க்ளோஸ்அப்பில் பாடுவாங்க. அவன் நெஞ்சில் வந்து பிறந்திடும் தொட்டில் பாட்டு. அங்கே அப்படி 2 முடித்த உடனே 2 பேர் சேர்ந்து பாடிக்கிட்டு ஒரு லாங் ஷாட்டில் அழகாக போவாங்க. அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கும். லாங் ஷாட்டில் சூப்பராக இருக்கும். அங்கே தென்பொதிகை தென்றல் வந்து ஆடிடும் பாடும், அந்த பூரத்தில் ஒரு மகராஜன், அவள் அன்பு கரத்தில் ஒரு மகாராணி. கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருசபைக்கு வழி கேட்டாள். ஆராரிரோ ஆரீராரோ ஆராரிரோ. இந்த பாட்டில் நடை, திருமிகு சிவாஜி கணேசனுடைய நடை வந்து அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த பூவு,
அது எடுக்கிற அந்த ஒரு இடமும் அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல அற்புதமான பாடல். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி 2 பேர் சேர்ந்து நின்று பேசுகிற மாதிரி அழகான ஒரு பாடல். ஒரு அந்தப்புறத்தில் உள்ள ஒரு மகாராணி மகாராஜனும் எப்படி காதலிப்பாங்கன்றத இயற்கை சூழலில் அற்புதமான ஒரு கலைப்படைப்பு. போட்டி போட்டு எல்லோரும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த பெண்மணி சில இடத்துல நளினமாக ஆடுவாங்க. இவர் அந்த மெஜஸ்டிக்காக நடந்து அவங்களுடைய கஷ்டத்தை இவர் ஓவர்டேக் பண்ணுவார். அந்த நடை எல்லா இடத்துலையுமே அழகாக பண்ணுவார். நடிப்பு 2 பேரும் அருமை. அந்த சுஜாதா அவர்களுடைய அந்த நளினம் ரொம்ப அற்புதம். இசை அற்புதமாக பண்ணியிருப்பார் திருமிகு இளையராஜா. ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும். ஒரு அருமையான பாடலை பார்த்தோம்.